ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோல ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு தொண்டை வலியோடு தான் உங்ககிட்ட பேச போகிறேன். ஏன்னா ஃப்ரான்ஸில் கிளைமேட் ரொம்ப நல்லா இல்லை, எல்லாருக்கும் ஒரே தொண்டை வலி, தொண்டை கரகரப்பு. இன்றைக்கி குளிர் தான், மழை தான், ரெண்டுமே கலந்து செய்யுது. இன்றைக்கி என்ன சமையல், இன்றைய பொழுது எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் முள்ளங்கி போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். நேற்று கடைக்கு போயிருந்தேன், ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு முள்ளங்கி. எனக்கு இந்த முள்ளங்கியை பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு நினப்பு வந்துச்சு. இந்தியாவில் வரும்போதெல்லாம் நாங்கள் முள்ளங்கி வாங்கும்போது அந்த முள்ளங்கி அப்படியே இலையோடு கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அந்த முள்ளங்கி இலை அவ்வளோ சத்து, ஆனால் இங்கே கிடைக்காது, கிடைச்சாலும் அது ரொம்ப விலை கூட. அதனால் இந்த மாதிரி முள்ளங்கியாக நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். நான் இந்தியாவில் வரும்போதெல்லாம் தவறாமல் முள்ளங்கி வாங்குவேன். ஒன்று முள்ளங்கி சாம்பார் வைப்பேன், இல்லைன்னா முள்ளங்கி பொரியல் செஞ்சுட்டு அந்த கீரை இருக்குது பார்த்திங்களா, அந்த கீரையை தனியாக எடுத்து அதை கூட்டு மாதிரி செய்வேன். பருப்பு போட்டு, இல்லைன்னா இறால் போட்டு செய்வேன், இல்லைன்னா தேங்காய் போட்டு செய்வேன். இந்தியாவில் வந்தேன்னா முள்ளங்கி கீரை அதிகமாக செய்வேன். அந்த முள்ளங்கியும் யூஸ் பண்ணிப்பேன், அதோடு வர்ற அந்த கீரையையும் யூஸ் பண்ணிப்பேன். அந்த முள்ளங்கி பார்க்கும்போது அடாடா அப்படின்னு எனக்கு இந்தியா நினைப்பு வந்துருச்சு. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி முள்ளங்கி போட்டு சாம்பார் வச்சுட்டு, இது எதுக்கு வதக்கிட்டு இருக்கேன்னா கோழி பொரிக்க போகிறேன். தண்ணி ஊற்றாமல் அப்படியே ட்ரையாகவே பொரிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு போட்டு வெங்காயம்லாம் போட்டுட்டேன். இது கூட கொஞ்சம் உப்பு போட்டு இதை சமைக்க வச்சுட்டேன். இப்போ இந்த பக்கம் சாம்பாருக்கு ரெடி பண்ணியிருக்கேன். எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிருக்கேன். அப்போ அது கூட கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சோண்டு நச்சரகம். இது நல்லா வெடித்த உடனே நேரடியாக முள்ளங்கி இதோட போட்டு வதக்கிக்கலாம். நான் எல்லா காய்கறி முள்ளங்கி மட்டும் தான் செய்ய போகிறேன். அந்த முள்ளங்கியை வதக்கி தான் செய்வேன். அப்படி நீங்கள் ஒரு காய்கறி சாம்பாரில் என்ன காய்கறி போடுறீங்களோ நீங்கள் அதை வதக்கி போட்டு செஞ்சிங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். சரி, இந்த முள்ளங்கியை போட்டு திருத்தியில் அப்படியே வதக்கிக்கணும். இந்த கறியையும் கறி பொரிக்கிறதும் சாம்பாரும் ஒரே நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சாம்பாரையும் இதே நேரம் முடிச்சிடுவேன், கறியையும் அதே நேரம் செஞ்சு முடிச்சிடுவேன். ஈக்குவல் டைமில் செஞ்சு முடிப்பேன். இதுக்கு தண்ணி அதிகமாக ஊற்ற மாட்டேன், குக்கரில் வைக்கல. பாருங்கள் எப்படி செஞ்சிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் கோழி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதோட நான் வெங்காயத்தில் உப்பு சேர்த்துட்டேன். இப்போது இது கூட நான் காரம் சேர்க்க போகிறேன். என்னென்ன தூள் போடுறேன்னு பாருங்கள். முள்ளங்கி வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதில் நான் 3 தூள் தான் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய் தூள் 3/4 கரண்டி சேர்த்துருக்கேன். கூட்டு மிளகாய் தூள், குழம்புத்தூள் ஒரு 1/2 கரண்டி சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நீங்கள் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். முள்ளங்கி பாதி வந்துருச்சு. இப்போ இந்த சமயம் பச்சை மிளகா போடுறேன். நான் நிறுத்தும் போதும் பச்சை மிளகா போடுவேன். இந்த சமயம் நான் இது கூட கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு தக்காளி சேர்க்க போகிறேன். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி சேர்த்துருக்கேன். நான் தக்காளியை மசிக்க மாட்டேன். சாம்பார் முடியும் போது பார்க்கும்போது தக்காளி அப்படியே நல்லா ஊறி போய் அப்படியே உப்பி வரும். இப்போ நம்ம அதை சாம்பாரோட ஊற்றி சாதத்தில் சாப்பிடும்போது அப்படியே தக்காளியை சாதத்தோடு மசித்து சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். இப்போ வெங்காயம் நான் பாதி வெங்காயம் சேர்த்துருக்கேன். முடிக்கும் போது கொஞ்சம் வெங்காயம் சேர்ப்பேன். இது வெறும் வெங்காயமும் இது முள்ளங்கியும் போட்டது. நீங்கள் சாம்பார் எடுத்து ஊற்றும் போது நீட்டாக அந்த வெங்காயமும் அந்த முள்ளங்கியும் அப்படியே சாம்பாரில் ஊற்றி நீங்கள் சர்வ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ முள்ளங்கியும் வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சா? இப்போ நம்ம இதுக்கிட்ட புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துடலாம். இது கூட புளி தண்ணி கலந்துட்டேன். இந்த முள்ளங்கி சாம்பார் ஈஸி தான். சாம்பார் முதல் தடவை சாம்பார் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த சாம்பாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வச்சிடலாம்.
சாம்பார் அங்கே புளி தண்ணி ஊற்றி வந்து சுண்டிக்கிட்டே இருக்குது. இங்கே கோழி வெந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே சாம்பார் கடைசியாக நான் ஒரு தூள் அரைச்சி போடுவேன். இது என்னென்னா வெந்தயம் கொஞ்சோண்டு, ஒரு 3/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு ஸ்பூன் நல்சீரகம், கொஞ்சோண்டு கருவேப்பிலை. நான் கருவேப்பிலை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இந்தியாவிலலாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி வறுத்துட்டு அப்படி அரைச்சி அந்த கடைசியில் நிறுத்தும் போது தூவி நீங்கள் சாம்பாரை நிறுத்தி பாருங்கள், அப்படியே அள்ளும் சாப்பாடு. நான் எப்போதுமே இந்த தூள் வந்து நான் அரைச்சி தான் போடுவேன். அரைச்சி ஸ்டாக்கும் பண்ண மாட்டேன். எனக்கு எப்போ தேவையோ, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் வறுத்து உடனே எல்லாத்தையும் போட்டுருவேன். நான் வறுத்து வச்சு அதை ஸ்டாக் பண்ணியே போட மாட்டேன். இந்த புளி தண்ணியில் நான் கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டிருக்கேன். இது ஓகேவா? பருப்பு, வெறும் பருப்பு, அது கூட பூண்டு நிறைய, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டிருக்கேன். ஏன்னா எந்த பருப்பாக இருந்தாலும் அது வாய்வு, அதனால் பூண்டு கண்டிப்பாக போடணும் சாம்பாரில். அதிகமாக போட்டாலும் தப்பு கிடையாது, இருந்தாலும் அளவுக்கு மீறி போடக்கூடாது. அது 1-2மா நான் மசிக்கலாம் மாட்டேன், அப்படியே 1-2மா இருக்கும். அந்த சாம்பாரோடு அது கலந்து சாப்பிடும்போது வேறு லெவல். இப்போ இதை தூக்கி அந்த புளி தண்ணியில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த சாம்பாரில் கொஞ்சோண்டு உரப்புக்கு தூள் சேர்க்க போகிறோம். சும்மா அப்படி லைட்டாக வறுத்துக்குங்க. இது கூட வந்து நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 பட்டை மிளகா இதோட போட்டு வறுத்து அதையும் அரைச்சி அதோட போடலாம். அப்போ இதில் நீங்கள் பட்டை மிளகா சேர்க்கும் போது அப்போ சாம்பாரில் வந்து தூள் போடுறீங்க இல்லையா, அதோடைய காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப காரம் போட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்கும். இதில் சேர்த்தது வந்து சாம்பார் தூள் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பருப்பு தண்ணியை இதோட சேர்த்துறேன். பருப்பு சேர்த்துட்டு நான் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் உங்கள் விருப்பம், போடுறது போடாதது. ஆனால் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு உடலில் ஆட்டோமேட்டிக்காக எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். நான் அதனால் எல்லாத்துலேயும் நான் மஞ்சள் கலந்து தான் செய்வேன். வச்சுட்டோமா? சாம்பார் ரெடி திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த பச்சை மிளகா வெந்தது பாதி, வேகாதது பாதி, பார்க்கும் போதே அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா. இந்த பச்சை மிளகா நம்ம தூக்கி போடவே வேணாம், சாப்பாட்லேயே நம்ம அப்படியே கடித்து சாப்பிடலாம். சாம்பார் முடிகிற பக்குவத்தில் வந்துருச்சு. அப்படி சாம்பாரை பார்க்கும் போதே உங்களுக்கு வெங்காயமும் அந்த முள்ளங்கியும் அப்படி கலந்து வரும். இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு வெங்காயம் சேர்ப்பேன். இது வந்து உங்களுக்கு பாதி வெந்து பாதி வேகாமல் இருக்குல்ல, நீங்கள் சாம்பார் ஊற்றும் போது அதோடு கலந்து சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். நிறுத்துறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு 4 பச்சை மிளகாய் போடுவேன். இப்போது இந்த தூள் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, இதை இதோட கலந்துருங்க. இதை நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இதை நிறுத்திட வேண்டியதான். சாம்பார் முடிஞ்சிடுச்சு. எனக்கு வாசனை தூக்குது. சாம்பார் முடிகிற பக்குவத்தில் வந்துருச்சு. இப்போது கோழி நான் சுத்தமாக தண்ணி ஊற்றலை, கோழிலேருந்து வந்த தண்ணி தான் இது. இது இன்னும் கொஞ்சம் கோழி இதில் வெந்த உடனே நான் இந்த கொஞ்சோண்டு தண்ணி இருக்கு இல்லையா, இதுலேயே உருளைக்கிழங்கு போட்டுருவேன். ஆனால் கோழி இன்னும் கொஞ்சம் பச்சையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு, இதுக்கு நான் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். இந்த தண்ணியிலே இது வெந்துடும். இதை மூடக்கூடாது, மூடிட்டிங்கன்னா அப்படியே உருளைக்கிழங்கு புழுங்கிடும். அப்போ உருளைக்கிழங்கு டக்குன்னு வெந்து குழஞ்சி போயிடும். அப்போ கோழி மேலே போய் மாட்டும் போது நமக்கு சாப்பிடும் போது அவ்வளோ நல்லா வராது. அதனால் இந்த தண்ணியில் அப்படியே வச்சு இதிலே அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். சாம்பார் முடிஞ்சிருச்சு. அப்படியே கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே ஒரு கிண்டி நிறுத்திடுங்க. நீங்கள் அந்த சூட்லேயே அந்த கொத்தமல்லி தலை அப்படியே லேசாக கலர் மாறும். இப்போது நம்ம சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கறி முடிஞ்சிருச்சு, நிறுத்த போகிறேன் பாருங்கள். நிறுத்தும் போது கொத்தமல்லி தலை தூக்கிட்டேன்.
அதை அப்படியே பரட்டி நிற்கிற வேண்டியதான். கீழே பார்த்தீங்களா, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. கறி வறுவல் முடிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு பாருங்கண்ணா, ஒரு துளி கூட உடஞ்சிருக்காரு. அப்படி நீங்கள் எடுத்து வைக்கும்போது அப்படியே கறி மாதிரியே உருளைக்கிழங்கும் வரும். ஆனால் வெந்துருச்சு. உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, வெந்துருச்சு ஆனால் உடையில. இப்போது பிள்ளைங்க வந்துட்டாங்க, சர்வ் பண்ணிடலாம். சாம்பார் சாதம், சுட சுட சாதம், சாம்பார். பார்க்கும் போதே உங்களுக்கு வெங்காயமும் உருளைக்கிழங்கும், வெங்காயமும் முள்ளங்கியும் அப்படி கலந்து இப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். கறி எடுத்து அதில் வைக்க வேண்டியது தான். எங்கள் வீட்டில் சுட சுட சாதம், முள்ளங்கி சாம்பார், கோழி வறுவல். வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நைட்டு டின்னர் இட்லி, முள்ளங்கி சாம்பார். இட்லி எப்படி பசன்னு இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி இட்லி நல்லா பொசன்னு வந்திருக்கு. இது சாம்பார் கூட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இன்றைக்கு என்னுடைய பொழுது இப்படி தாங்க முடிஞ்சிச்சு. நாளைக்கு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய்.